ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா 2026 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம்லேருந்து ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிப்போம். ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 32 எனில் வட்டி வீதம் காண்க. இப்போது கூட்டு வட்டி தனியாக கேட்டாலோ இல்லை தனி வட்டின்னு தனியாக கொஷின் கேட்டாலோ நம்ம போட்டுடலாம் ஃபார்முலா வச்சு. ஆனால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. ஒரே கொஷினில் கூட்டு வட்டியும் கண்டுபிடிக்கணும், அதோட வித்தியாசமும் கொடுத்து. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா தனியாக இருக்குது, 3 ஆண்டுகளுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். 2 ஆண்டுகள் ஃபார்முலா என்னென்னா D = P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதே 3 ஆண்டுகள்னா ஃபார்முலா என்னென்னா D ஓகேங்களா D P × R/100 த ஹோல் ஸ்கொயர் கூட அப்படியே 3 + R/100. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலாவையும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 2 ஆண்டுகள்னு கேட்டால் இந்த ஃபார்முலா, 3 ஆண்டுகளுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுந்தால் கூட 3 + 3 ஆண்டுகள் ஞாபகம் 3 + R/100 போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷின் ஒரு ஒயிட் போர்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5000 ரூபாய் அசல் கரெக்டாக. P 5000, N 2 ஆண்டுகள் கரெக்டாக. வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் 32. இப்போது ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஸ் = P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 32 = P எவ்வளோ? 5000. R நம்மளுக்கு தெரியாது, அதுதான் வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஹோல் ஸ்கொயரை 2 தடவை எழுதிப்போம், R/100ன்ட்டு. இப்போ 1 0 2 0 3 0, 1 0 2 0 3 0, 1 5 5 2 5 10. இப்போ 2 இந்த பக்கம் இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை மாறும். அப்போது இங்கே 2 6 இருக்கா? அப்போது 32 × 2 64 R ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு R = 8. 64க்கு அப்போது வட்டி விகிதம் எவ்வளோ? 8%. அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ பாருங்கள், கொஷினை பார்க்கலாம். ஆன்சர் C தான் ஆன்சர். பார்த்துக்குங்க, 8%. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஃபார்முலா இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும், தனி வட்டிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.